3 BHK இது சும்மா ஒரு வீடு கட்டுற கதை இல்ல. இல்ல 2007ல இருந்து 2027 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நடுத்தர வர்க்க வாழ்க்கை பயணம் ஒரு டிராமா இது. ஆமா. சித்தார்த், சரத்குமார், தேவயானி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமா சொந்த வீடு கனவு, அதை சுத்தி வர்ற வாழ்க்கை, இத பத்தி தான் பேசுது. சரி. இதிலிருந்து நமக்கு தேவையான சில பார்வைகளை எடுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். கரெக்ட். இந்த விமர்சனத்தை நாம பாக்கும்போது வெறும் அந்த வீடுங்கிற ஆசை மட்டும் இல்லாம, ஆமா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தனிப்பட்ட போராட்டங்கள், அப்புறம் குடும்பத்துக்காக செய்யற தியாகங்கள், உறவு சிக்கல்கள், அப்புறம் முக்கியமா எப்படியாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நடுத்தர வர்க்க மனநிலை இருக்கும் இல்லையா? இருக்கும். அதை எப்படி படம் பிடிச்சிருக்கு நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு 20 வருஷ உணர்ச்சி பயணத்தை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இந்த விமர்சனம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரத்குமார் கதாபாத்திரம், ஆமா, அவர் மூலியமா வெளிப்படுற அந்த பாதுகாப்பான ஆட்டம், சேஃப் கேம்னு சொல்றாங்களே, அந்த மனநிலை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஒரு காலத்துல எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சோ, ஆமா, அதே மாதிரி சொந்த வீடுங்கிறதும் ஒரு பெரிய கௌரவம், ஒரு அடையாளம் அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு. நிச்சயமா. இந்த 20 வருஷத்துல இது எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குன்னு படம் காட்டுறதா விமர்சகர் சொல்றாரு. உங்களுக்கும் இது பொருந்தி போகுதா உங்க அனுபவத்துல? கண்டிப்பா. அந்த ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு, அப்புறம் ஒரு ஸ்திரத்தன்மை வேணுங்கிற அந்த ஏக்கம், இதுதான் படத்தோட அடிநாதம்னு விமர்சனம் சொல்லுது. காலப்போக்குல எப்படி அந்த கவர்மெண்ட் வேலையோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சோ, ஆமா, மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த வீடுங்கிற அடையாளத்தோட முக்கியத்துவம் கூட மாறலான்னு சொல்றாங்க. ஆனா படம் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்த அந்த நடுத்தர வர்க்க மனநிலைய, அந்த தவிப்ப நல்லா புடிச்சிருக்கு. ஓகே. படத்துல வர்ற மகளோட தியாகம் பத்தி, அதாவது கல்வி சம்பந்தமா. ஆமா. அத பத்தி விமர்சகர் குறிப்பிட்டிருக்காரு. அது பெரிய மெலோட்ராமா இல்லாம ரொம்ப இயல்பா காட்டப்பட்டிருக்கான். அது நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துதுன்னு விமர்சகர் சொல்றாரு. அது உண்மைதான். இதுக்கு நடுவுல மகனுக்கு, அதாவது சித்தார்த் கேரக்டருக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவமும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆமா, இந்த விமர்சனம் கதாபாத்திரங்களை எப்படி காட்டுதுன்னு பார்த்தா, சரத்குமார் கேரக்டருக்கே சொல்லுங்க, தன்னோட அந்த பாதுகாப்பின்மை காரணமா மகன், மகள், மனைவி எல்லாரோட வாழ்க்கையிலயும் அவரே தலையிட்டு முடிவெடுக்கிற மாதிரி. கண்ட்ரோலிங்கா? ஆமா, ஒரு விதத்துல. இது எப்படி பிரச்சனையா மாறுதுன்னும் படம் காட்டுதான். சரி. அப்புறம் தேவயானியோட அந்த மௌனமான கதாபாத்திரம், அது குடும்பத்துக்காக பேசாமலேயே நிறைய சுமைகளை தாங்குற பெண்களோட ஒரு குறியீடு மாதிரி விமர்சகர் பாக்குறாரு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி சரத்குமாரோட தம்பி மாதிரி சில கிரே ஷேட் உள்ள கேரக்டர்ஸ், அதாவது முழுக்க நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் இல்ல. ஆமா, யதார்த்தமா அந்த மாதிரி உறவுகளோட சிக்கலான யதார்த்தத்தை காட்டுறதாவும் சொல்றாங்க. சரிதான். அப்புறம் இந்த 90s காலகட்டம் இன்ஜினியரிங் மேல இருந்த அந்த கிரேஸ். ஆமா. ஆனா அதுல உள்ள நடைமுறை சிக்கல் தெரியாம நிறைய பேர் அதுக்குள்ள போனாங்க இல்லையா? போனாங்க. அத சித்தார்த் கதாபாத்திரம் மூலமா நினைவுபடுத்துறாங்க. கரெக்ட். இப்ப கஷ்டப்பட்டா எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சரத்குமார் சொல்ற அந்த டயலாக் நம்மள பல பேர் கேட்டு வளர்ந்தது. நிச்சயமா வீடுகள்ல கேட்டிருப்போம். ஆனா அந்த சேஃபான பாதை சரியா அமையாதப்ப சித்தார்த் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது. ஆமா, விமர்சகர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறாரு. என்னன்னா, சொல்லுங்க, நாம பாதுகாப்பான பாதை நினைக்கிறோம் இல்லையா, அது எப்போதுமே பாதுகாப்பாவோ இல்ல மனநிறைவை தர்றதாவோ இருக்காது. சரி. இது படம் சொல்ல வர்ற ஒரு கருத்துன்னு அவர் சொல்றாரு. யதார்த்தத்தை உணர்ந்து திரும்பவும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு முயற்சி. அது பிற்பகுதியில காட்டப்படுது. இது ஒரு விதத்துல நம்பிக்கை கொடுத்தாலும் படம் அது வரைக்கும் ரொம்ப யதார்த்தமா கொஞ்சம் இரும்புற மாதிரி போயிட்டு. ஆமா, க்ளூமியா. ஆமா, திடீர்னு இந்த மாதிரி ஒரு சினிமாத்தனம் தேவையா அப்படின்னு விமர்சகர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஓகே, புரியுது. சரி, படத்துல சில காட்சிகள் நல்லா இருந்ததாவும் விமர்சனம் சொல்லுது. ஆமா, சொல்லுது. முதல் தடவையா பெத்தவங்கள ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போற சீன். ஆமா, அது நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஆவுடையப்பன் கதாபாத்திரம் யதார்த்தத்தை புரிய வைக்கிற சில இடங்கள், இதெல்லாம் நல்லா இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. கரெக்ட். சித்தார்த், சரத்குமார், விவேக் பிரசன்னாவோட நடிப்பு, அதையும் பாராட்டுறாங்க. சரி. ஆனா அதே நேரம் சில குறைகளையும் சொல்றாங்க. என்ன மாதிரி? சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் டிராமா, ஒரு டிவி சீரியல் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருதான். அப்படியா? குறிப்பா அந்த எமோஷனல் சீன்ஸ்ல பின்னணி இசை, க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது அந்த இயல்புத்தன்மையை குறைக்குதுன்னு தோணுதான்.
அப்புறம் படம் முழுக்க ஒரு மாதிரி சோகமான டோன்லயே போறதும். ஆமா, க்ளூமினஸ். அதே. அப்புறம் சரத்குமார், தேவயானிக்கே சில இடங்கள்ல மேக்கப் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியறதாவும் சொல்றாங்க. ஓ, இன்னும் கொஞ்சம் யதார்த்தமான அணுகுமுறை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோமோன்னு விமர்சகரோட கருத்து. சரி சரி. ஆக மொத்தம் இந்த மாதிரி சில ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் நடுத்தர வர்க்க மக்கள், ஆமா, முக்கியமா வீடு கட்டும் கனவுல இருக்கிறவங்க இல்ல கட்டி முடிச்சவங்க, இவங்க படத்தோட தங்களை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு விமர்சகர் நம்புறாரு. ஆமா, இது ஒரு டீசென்ட்டான பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிறது தான் அவர் கருத்து. நிச்சயமா. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தோட அந்த நடுத்தர வர்க்க அனுபவத்தையும், அந்த சொந்த வீடுங்கிற கனவோட பின்னி பிணைஞ்சிருக்கிற அந்த உணர்ச்சிகள், தவிப்புகள், இதையெல்லாம் படம் பிடிக்கிறதுல படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு தான் விமர்சனம் சொல்லுது. சரி, அப்போ இந்த அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சொந்த வீடு கனவு, அதை மையமா வச்சு பாதுகாப்பு தேடல், குடும்பத்துக்காக செய்யற தியாகங்கள், உறவு சிக்கல்கள், சில சமயம் தைரியமா தனக்கான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை, இப்படி பல ஆழமான விஷயங்களை இந்த விமர்சனம் நமக்கு காட்டுது. ஆமா. கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு. சொல்லுங்க. சமூகத்துல வெற்றிக்கும் பாதுகாப்புக்குமான அடையாளங்கள். இப்ப இந்த படத்துல சொந்த வீடு மாதிரி சொல்றோம் இல்லையா? ஆமா. இது காலப்போக்குல எப்படி மாறுதுன்னு இந்த விமர்சனம் லேசா தொட்டு காட்டுது. ம். அப்போ அடுத்த தலைமுறைக்கு எது இந்த மாதிரி ஒரு பெரிய 3BHK கனவா இருக்கும்? யோசிக்க வேண்டிய கேள்விதான். அதுக்காக அவங்க என்ன விலைய கொடுக்க வேண்டியிருக்கும்? இல்ல என்ன தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி.